ஹலோ மை டியர் ஃபேமிலி, வெல்கம் பேக் டு மை சேனல் தேவி சுரேஷ் லைஃப் ஸ்டைல். போன வீடியோவில் நான் திருச்செந்தூர் போயிருந்த வீடியோ ஃபுல்லாகவே உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்க. நாங்கள் திருச்செந்தூர் போயிட்டு சில்ட்ரன்ஸ் டே அன்னைக்கு அப்படி ரிட்டர்ன் வரும்போது மாம்பாடு பீச் போயிருந்தோம். மாம்பாடு சர்ச் இருக்காங்க, நல்ல பெரிய சர்ச்சு. அந்த நீர்ப்பறவை மூவி கூட அங்கதான் எடுத்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. செம்ம சூப்பரான லொகேஷன், கண்டிப்பா ஒரு தடவையாவது பார்க்கணும். நாங்க சர்ச் க்ளோஸ்ல தான் இருந்துச்சு. சரி கீழே போய் ஃபர்ஸ்ட் கடலை பார்த்துட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே தான் போயிருந்தோம். முன்னாடி என் பையன் குடுன்னு ஓடிக்கிட்டு இருந்தாங்க. பயங்கர அவ்வளோ அமைதியா சூப்பரா இருந்துச்சு. நாங்க போயிருக்கும் போது ஒரு 4 o'clock இருக்கும் எப்படியும். செம்ம சூப்பரா இருந்துச்சு. இது நான் நடந்து போயிட்டே எடுத்ததுனால இவ்வளோ ஷேக் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். எடிட் பண்ணும் போது தான் எனக்கே தெரியுது. சூப்பரா இருந்துச்சு. ஆனால் லொக்கேஷன் செம்மையா இருந்துச்சு. இது ஃபுல்லாவே கடல். அங்க அந்த கடல்லையேவும் ஒரு பாதை மாதிரி போட்டு அங்க கல்லெல்லாம் கொட்டி பயங்கரமா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கு 2-3 லாரி அப்பப்போ வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு அந்த இடத்துல ஃபுல்லாவேவும். தூரத்துல தெரியல, இங்க இருந்து பார்க்கும் போது திருச்செந்தூர் கோபுரம் எல்லாம் தெரிஞ்சிச்சு எங்களுக்கு. அதான் அப்படி க்ளோஸ் அப்ல எடுத்திருந்தோம். பட் ஆனா இவ்வளோ ஷேக் ஆகும்னு நினைக்கல. கடல் அலை பயங்கர பெருசா வந்துச்சு. கடல்ல கொஞ்ச நேரம் தான் உட்காந்துருந்தோம். பட் வெயிலுமே அவ்வளோ அதிகமா தெரியல. 4 o'clock ஆயிடுச்சு. நாங்க திரும்ப ரிட்டர்ன் ஒரு 1 hour அங்க இருந்திருப்போம். திரும்ப ரிட்டர்ன் வரும்போது நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க. அவங்கலாம் பக்கத்துல இருக்கிறவங்க போல, பக்கத்து ஊருக்காரங்க போல. செம்ம சூப்பரான லொகேஷனுங்க. கண்டிப்பா திருச்செந்தூர் போனா மஸ்ட் இதை போய் பாருங்க. இதுக்கு இடையில முத்தாரம்மன் கோவில் போனோம். அங்க க்ளோஸ்ல இருந்ததுனால அங்க வீடியோ எடுக்க முடியல. அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு இந்த இடம். போயிட்டு எல்லாரும் ரொம்ப நேரம் மண்ணில் விளையாண்டுட்டு இருந்தோம். அங்கதான் 2-3 வீடியோஸ், நிறையவே அழகழகா போட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் எல்லாருமே. இது நான் தான் உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்கேன் டிஎஸ் அப்படின்னு சொல்லி. உடனே அலை அழிச்சிட்டு போயிருச்சு அத. பட் அதுக்காக தான் நம்ம எழுதணும், அழிக்கிறதுக்காக தான் எழுதணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ரொம்ப நேரம் 1 hour கிட்ட அங்க இருந்திருப்போம். சூப்பரா இருந்துச்சு. இது என் தங்கச்சி ஃபேமிலி. என் குட்டி பொண்ணு அவ்வளோ அழகா நின்று அப்படி கடற்கரையை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த சைட்ல அப்படி முறையா வந்துட்டு போறது அவங்களுக்கு என்னமோ மாதிரி இருந்துச்சு. கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருந்துட்டு அப்புறம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் சர்ச்சுக்கு போனோம். சர்ச் வாசல்ல இருந்து 2-3 போட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். அப்படியே அங்க இருந்து கிளம்பிட்டோம். அங்க நிறைய கருவாடெல்லாம் டிஃப்ரெண்டா பார்த்தோம். நாங்க கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். அதை நான் முடிஞ்சா அட்டாச் பண்றேன் உங்களுக்கு. அப்புறம் அங்க இருந்து பக்கத்துல வன திருப்பதி இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அது ஒரு பிரைவேட் கோயிலாம், கவர்மெண்ட் கோயில் கிடையாது, பிரைவேட்டா ஒருத்தவங்க வச்சிருக்காங்க. அவங்க அப்பா அம்மாவோட நினைவு மண்டபம்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இங்க அதுக்கு ஆப்போசிட்ல சரவண பவன், இது கோயிலா, அந்த கோயிலுக்கு அப்படியே ஆப்போசிட்ல சரவண பவன் ஹோட்டல் இருந்துச்சு. வெஜிடேரியன் ஃபுல்லா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நான் அப்படி மாதிரியும் சாப்பிடலன்னு சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட. சாப்பிட முடியுமான்னு பாக்குறதுக்காக கேட்டிருந்தோம். ஃபுல் வெஜிடேரியன். சரி கொஞ்ச நேரம் திருவள்ளியில் போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சாப்பிடல. பட் பயங்கர நீட் அண்ட் கிளீனாக இருந்துச்சு கோயில். கண்டிப்பாக பார்க்கணும். அவ்வளோ அழகான தரிசனம், பயங்கர கூட்டமும் கிடையாது. சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் போயிட்டு அந்த மணிமண்டபம்லாம் பார்த்தோம். உள்ள கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அங்கே 2-3 வீடியோலாம் எடுக்க முடிஞ்சிச்சு. அதை தான் நான் ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. இந்த ரோஸ் மில்க் அங்கே குடித்தோம். சின்ன டீ டம்ளரில் தான் கொடுத்துருந்தாங்க, 25 rupees பட் பயங்கர டேஸ்டாக இருந்துச்சு. அவ்வளோ கூலின்னு சொல்ல முடியாது, ஆனால் மில்க் ரொம்ப கெட்டியாக செம்ம டேஸ்டாக இருந்துச்சு. எல்லாரும் போய் ஒரு டீ, ஒரு கூல்ட்ரிங்க்ஸ்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் கோயிலுக்குள்ளே என்ட்ரானோம். அவ்வளோ அழகா இருந்தது தரிசனம் வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டோம். சூப்பரா. கோயிலுமே டிஃப்ரெண்டா நிறைய இடம் இருக்கு. அங்க உள்ளேயே பழனி ஆண்டவர் இருந்தாரு. சுப்பிரமணிய சுவாமி ஹஸ்பண்ட் ஒய்ஃபா, அது ஒரு தனி சன்னதியா.
அவ்வளோ அழகா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே செப்பு சிலைன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி பார்க்க முடிஞ்சிச்சு எல்லா சாமியுமே. அப்படி சூப்பராக இருந்துச்சு. இது என்னோட ரைட் சைடில் வந்து ஒரு திருப்பதி சாமி வந்து திருப்பதியில் எப்படி இருப்பாரோ அப்படியே இங்கே ஒரு திருப்பதி உள்ளே இருந்தார். வெங்கடாச்சலபதி சாமி இருந்தாங்க. அவங்கள பார்த்து சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து பக்கத்தில் இந்த கோயில் பக்கத்துலேயே ஒரு விஷ்ணுவோட ஒரு சன்னதி இருந்துச்சு. அதையும் வீடியோ எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன், செக் பண்ணுவோம். அந்த விஷ்ணு சன்னதியிலையுமே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு இங்கே வந்து நம்ம அர்ச்சனையா என்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அர்ச்சனைக்கு வந்து முந்திரி, கிஸ்மிஸ், கல்கண்டு, ஒரு துளசி கொத்து இதை தான் கொடுத்துருந்தாங்க. இது விஷ்ணு சன்னதி. இங்கேயுமே நல்லா சாமி கும்பிட்டோம். அப்படி ஒன்றும் சொல்ற அளவு கூட்டம் இல்லை கோயில்ல. பட் இருந்தாலுமே பயங்கர கிளீனா இருந்துச்சு. லட்டு செம்ம டேஸ்ட்டுங்க. நம்ம திருப்பதியில வாங்கினா என்ன ஒரு டேஸ்ட்ல லட்டு வாங்குவோமோ கிடைக்குமோ நமக்கு, அந்த மாதிரி நெய் ஸ்மெல்லா தான் இருந்துச்சு. 10 ரூபாயில இருந்து சைஸுக்கு தகுந்த மாதிரி பெரிய சைஸ் வரைக்கும் இருந்துச்சு. எல்லா சாமியுமே பார்க்க முடிஞ்சிச்சு. இது வந்து அம்மன் சாமி, பேச்சி அம்மன் அப்படிலாம் போட்டிருந்தாங்க. சாமியெல்லாம் பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படி வெளியில வந்து இந்த பிரசாதத்துல இருந்து எடுத்துட்டு இருந்தோம். முந்திரி, கிறிஸ்மஸ் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லியான சாமியா இருப்பாங்க போல. முந்திரி, கிறிஸ்மஸ் எல்லாம் வச்சு சாமி கும்பிடுறதுக்கு இந்த வெங்கடாச்சலம் கருவறையில இருந்தாங்க. அது சூப்பரா இருந்துச்சு. நல்லா சாமி கும்பிட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிட்டோம். அங்கேருந்து கிளம்பி வந்து ராஜபாளையம் வந்தோம். ராஜபாளையத்தில் அன்னைக்கு நைட்டு ஸ்டே பண்ணிட்டு திருநெல்வேலியில் வந்து சாப்பிட்டு நைட்டு ஸ்டே ராஜபாளையம் ஸ்டே பண்ணிட்டு மறுநாள் என் தங்கச்சி வீட்டிலே இருந்துட்டு மறுநாள் மதியமாக ஒரு 3 o'clock மேலே கிளம்பணும் ஊருக்கு. இந்த ட்ராவல் செம்ம சூப்பராக போயிருந்துச்சு. ஏன்னா பெரிய பையன் இல்லை, அவனை மட்டும் மிஸ் பண்ணோம் நாங்கள். பட் சூப்பர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மீ. பாய்.